வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது சினிமா ரகசியம். திரையுலகில் பல நடிகைகள் வரலாம் போகலாம். ஆனால் நடிகையர் திலகம் என்ற அரியாசனத்தில் ஒருவரால் மட்டும்தான் அமர முடிந்தது. அவர்தான் சாவித்ரி. திரையில் அவர் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் ஒட்டுமொத்த தமிழகமே அழுத காலங்கள் உண்டு. ஆனால் அந்த மகா நடிகையின் நிஜ வாழ்க்கை அவர் நடித்த படங்களை விட பெரும் சோகங்கள் நிறைந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? சாவித்ரி அவர்களின் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கோடிகளில் புரண்ட ராணி வாழ்க்கை. அந்த காலத்திலேயே தியாகராய நகரில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீடு, நீச்சல் குளம், விலை உயர்ந்த கார்கள் என ஒரு மகாராணி போலவே வாழ்ந்தார் சாவித்ரி. தர்மம் செய்வதில் அவர் ஒரு கர்ணன். தன்னை தேடி வந்து உதவி என்று கேட்டால் தன் கையில் இருக்கும் வைர மோதிரத்தை கூட கழட்டி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும் குணம் படைத்தவர் அவர். விரிசல் விழுந்த காதல் கோட்டை. சாவித்ரி அவர்கள் ஜெமினி கணேசனை திருமணம் செய்தபோது ஊரே அந்த காதல் ஜோடியை கொண்டாடியது. ஆனால் சாவித்ரியின் அசுர வளர்ச்சியும் புகழும் அவர்களது குடும்ப வாழ்க்கையில் மெல்ல மெல்ல விரிசலை ஏற்படுத்தியது. ஈகோ மற்றும் சில தவறான வழிகாட்டுதல்கள் அந்த அழகான வாழ்க்கையை சிதைக்கத் தொடங்கின. சாவித்ரியின் வீழ்ச்சி அவர் சொந்தமாக படம் எடுக்கத் தொடங்கிய போது ஆரம்பித்தது. பிராப்தம் என்ற படத்திற்காக தனது சொத்துக்கள் அனைத்தையும் முதலீடு செய்தார். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அதுவரை அவர் சேர்த்த செல்வங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கின. வருமான வரித்துறை சோதனைகள் ஒருபுறம், பண நெருக்கடி மறுபுறம் என அவர் நிலைகுலைந்து போனார். யாரும் அறியாத அந்த கடைசி நாட்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அவரை மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக்கியது. ஒரு காலத்தில் கோடிகளில் புரண்டவர் கடைசியில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், அவர் உடல்நலம் குன்றி 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார். அந்த சமயத்தில் அவரை திரையில் கொண்டாடிய பலருக்கு அவரை நேரில் வந்து பார்க்கக்கூட நேரமில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. 1981 டிசம்பர் 26 அந்த மகா நடிகை மறைந்தபோது ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீர் வடித்தது. ஆனால் அவர் மறைவிற்கு பின் அவர் விட்டுச் சென்றது புகழை மட்டுமே. அவர் சேர்த்த அத்தனை சொத்துக்களும் கடனுக்காக பறிபோயிருந்தன. புகழின் உச்சத்தையும் பார்த்தவர், அதே வாழ்க்கையில் அதல பாதாளத்தையும் பார்த்தவர் சாவித்ரி. நன்றி, வணக்கம். சாவித்ரி அவர்களின் நடிப்பில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற சினிமா ரகசியங்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.